ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நாங்கள் ஒருத்தர் மேலே பொய்யான அன்பு பாசத்தை காட்டி அதை உண்மையான பாசம் என்று நம்ப வைக்கிறது தான். இப்போ எங்களுக்கு ஒரு ஆக்களை பிடிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் முகத்துக்கு நேராக பிடிக்கலைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பிடிக்காத ஒருத்தர்கிட்ட போய் சும்மா போலியான அன்பு பாசத்தை காட்டி அதை அதை வந்து நாங்கள் அந்த அவங்களுக்கு தெரியாது. இவங்கள் வந்து எங்களில் பொய்யாத்த நண்பு பாசம் வச்சுங்க தெரியாமல் அவங்கள் உண்மையான பாசத்தை தருவாங்க. அப்போ அந்த கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் தெரிய வரும் தானே இவங்களோட பழகினது பொய்யான பாசம். அந்த அதில் வர்ற வேதனை காலத்துக்கு மறக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போய் சொன்னால் ஒரு நாளோ 2 நாளோ இல்லை ஒரு மாதமோ ஆகும் மற்றவங்களுக்கு அதை மறக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த பொய்யான பாசத்தை காட்டி அது ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு தெரிய வரும் தானே இவர் பொய்யாத்தனங்களோட பழகிரிக்கணும். அது வந்து காலத்துக்கு மாறாத ஒரு காயமாக இருக்கும். அதால் தான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட பிடிச்சேன்னு சொல்லி பழங்க, பிடிக்காட்டி அந்த இடத்த விட்டு விலகணும். இதான் நான் சொல்ல வர கருத்து. சில பேர்ட்ட வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்குது. அதால் தான் நான் இப்போ இதை சொல்ல வந்தேன். இப்போ நான் சொன்ன கருத்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க இன்றைக்கு என்ன சமையல் சாப்பாடுன்னு பார்ப்போம். இன்றைக்கு விடியவே டவுனுக்கு போனாங்க. தமிழ் கடைக்கு இந்த நல்லெண்ணெய்கள் மிரக்கறிகள் வாங்கலாம்னு போனால் தமிழ் கடையில் ஒன்றும் இல்லை. இப்போ வேறு ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் நல்லெண்ணெயில் வாங்கி கொண்டு வந்தது. நிறைய நாள் புட்டு சாப்பிடல. புட்டு நிறைய நாள் கிழமையில் 2 நாள் சாப்பிட்றதுக்கு பிளான் போட்டது. ஒரு கிழமை ஃபுல்லாக சாப்பிடல விட்டு நான் புட்டு அவிச்சு தான் நான் சாப்பிடல. அப்போ இன்றைக்கு தனி அரிசிமா புட்டுமா வச்சு மிரக்கறியில் நல்லெண்ணெயில் பொரித்து சாப்பிட்டாச்சு. இதுதான் இன்று எங்களுடைய சமையல் சாப்பாடு. ஓகே பாய். எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு இன்னொரு புதிய தத்துவத்தோடு வாரேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாம் விரும்பி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவாக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ரெசிபி வீடியோவிலும் இடைக்கிடைக்க போடுங்கொண்டு அதுவும் உங்கள் எல்லாருக்காகவும் போடுறேன். ஓகே பாய்.